தொடர்ல அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. பங்கு சந்தை பத்தி நாம கத்துக்கிட்ட விஷயங்களோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விய பார்க்க போறோம். அது என்னன்னா, பங்கு விலைகள் ஏன் சும்மா ஏறி இறங்கிட்டே இருக்கு? நம்ம போன பகுதிகள்ல பங்குகள்னா என்ன, அதை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறாங்க விக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? சோ நமக்கு ஒரு பேசிக் ஐடியா இப்போ இருக்கு. ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இத முடிச்சுட்டு அதை பாருங்க. அப்போ உங்களுக்கு முழுசா கனெக்ட் ஆகும். ஆனா மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். ஒரே பங்கு தான், ஆனா அதோட விலை மட்டும் ஏன் சும்மா மாறிட்டே இருக்கு? காலையில பாக்கும்போது ஒரு விலையில இருக்கும், மத்தியானம் பார்த்தா வேற ஒரு விலை. இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது? வாங்க இந்த மர்மத்தை உடைப்போம். கேக்குறதுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா உண்மையில இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதுதான் சப்ளை மற்றும் டிமாண்ட், அதாவது அளிப்பு மற்றும் தேவை. அவ்வளோதான். சரி, இந்த சப்ளை டிமாண்ட்னா என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க நாம ஒரு நிமிஷம் ஸ்டாக்ஸ் எல்லாம் மறந்துடுவோம். வாங்க, ஒரு லிமிடெட் எடிஷன் ஷூ விக்கிற கடைக்கு ஒரு விசிட் போயிட்டு வருவோம். இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு கடையில எல்லாரும் ஆசைப்படுற ஒரு புது மாடல் ஷூ வந்திருக்கு. ஆனா மொத்தமாவே அந்த கடையில இருக்கிறது வெறும் 10 ஜோடி தான். இதுதான் சப்ளை, அதாவது விற்பனைக்கு எவ்ளோ பொருள் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா கடைக்கு வெளியில பாருங்க, ஒரு பெரிய கியூ. கிட்டத்தட்ட 100 பேர் அந்த ஷூவை வாங்கியே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு தான் டிமாண்ட், அதாவது ஒரு பொருளை வாங்க எத்தனை பேர் விரும்புறாங்கங்கிறது. இப்போ நீங்களே சொல்லுங்க, ஷூ இருக்கிறது வெறும் 10 தான், ஆனா வாங்க ஆசைப்படுறவங்க 100 பேர். இப்போ அந்த ஷூவோட விலைக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கரெக்ட், விலை சும்மா ராக்கெட் வேகத்துல ஏறும் இல்லையா? ஏன்னா கடைக்காரருக்கு தெரியும் 10 ஷூவை வாங்க 100 பேர் போட்டி போடுறாங்கன்னு. சோ விலை ஏறும். இதுதான் சந்தையோட ரொம்ப முக்கியமான விதி. தேவை அதிகமா இருந்து சப்ளை கம்மியா இருந்தா விலை ஏறும். ஓகே, இந்த ஷூ உதாரணம் இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே ஐடியாவை அப்படியே தூக்கிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பூர்த்தி பார்ப்போம். ரெடியா? ஸ்டாக் மார்க்கெட்டும் அந்த ஷூ கடை மாதிரி ஒரு பெரிய சந்தைதான்னு வச்சுக்கோங்க. அங்க ஷூக்கு பதிலா கம்பெனிகளோட பங்குகள் இருக்கு. ஒவ்வொரு பங்குக்கும் அதை வாங்க நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, விற்க நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. 2 குரூப் எப்போதுமே இருக்கும். இந்த பங்குச்சந்தையில 2 வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு பிட் பிரைஸ். இதுனா என்னன்னா, ஒரு பங்க வாங்க ஒருத்தர் கொடுக்க தயாரா இருக்கிற அதிகபட்ச விலை. இன்னொன்னு ஆஸ்க் பிரைஸ். இது விக்கிறவர் கேக்குற மினிமம் விலை. சிம்பிள். இப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வாங்குறவங்க அதிகமா இருந்தா என்ன ஆகும்? நம்ம ஷூ கதை மாதிரி தான். நிறைய பேர் வாங்க போட்டி போடுவாங்க, அதனால விலை மேல போகும். டிமாண்ட் அதிகமா இருக்கு இல்லையா? இதுவே விக்கிறவங்க அதிகமா இருந்தா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள போட்டி வரும். நான் கம்மியா தரேன், என்கிட்ட வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ விலை ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். இங்க சப்ளை அதிகமாயிடுது. அப்போ நாம ஸ்கிரீன்ல பாக்குற அந்த பங்கு விலைங்கிறது என்ன தெரியுமா? அது வாங்குறவரும் விக்கிறவரும் ஒரு நொடிக்கு மட்டும் சரி இந்த விலை எனக்கு ஓகே அப்படின்னு ஒத்து போற ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். அடுத்த நொடியே இந்த பேலன்ஸ் மாறலாம், விலையும் மாறலாம். ஓகே, சப்ளை டிமாண்டா விலைய மாத்துதுன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா அடுத்த கேள்வி வருது இல்லையா, திடீர்னு ஏன் நிறைய பேர் ஒரு பங்க வாங்க நினைக்கிறாங்க, இல்லனா ஏன் விற்க நினைக்கிறாங்க? இந்த சப்ளை டிமாண்ட் பேலன்ஸ எதுதான் மாத்துது? அப்படி வாங்கவோ விற்கவோ மக்களை தூண்டுற விஷயங்கள் என்னென்னு ஒரு 3 முக்கியமான காரணங்களை பாப்போம் வாங்க. பொதுவா ஒரு 3 விஷயங்கள் இத பெரிய அளவுல பாதிக்கும். முத விஷயம் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி நல்ல லாபம் சம்பாதிக்குதா, அப்போ எல்லாரும் அந்த பங்க வாங்க விரும்புவாங்க, விலை ஏறும். இதுவே நஷ்டம்னா விற்க நினைப்பாங்க, விலை இறங்கும். 2வது நியூஸ், அதாவது செய்திகளும் எதிர்பார்ப்புகளும். கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வருதுன்னு நியூஸ் வந்தா அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். இதுவே கம்பெனி மேல ஒரு சர்ச்சை வருதுன்னா அது நெகட்டிவ். 3வது மார்க்கெட்டோட பொதுவான மூட், அதாவது முதலீட்டாளர்கள் எல்லாம் நம்பிக்கையோட பாசிட்டிவா இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு புல் மார்க்கெட். அப்போ நிறைய பங்குகள் விலை ஏறும். இதுவே எல்லாரும் பயத்துல நெகட்டிவா இருந்தா அதுக்கு பேரு பியர் மார்க்கெட். அப்போ விலைகள் இறங்கும். சரி, இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். பங்கு விலை ஏறி இறங்குறது ஒரு சூதாட்டம் கிடையாது. அது குருட்டுத்தனமா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. சந்தைக்கு வர ஒவ்வொரு புது தகவலுக்கும் மக்களோட எதிர்பார்ப்புக்கும் ஏற்ப நடக்கிற ஒரு ரியாக்ஷன். அவ்வளோதான். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பங்கோட விலைங்கிறது வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு போட்டி. எப்போ வாங்குறவங்க அதிகமாகறாங்களோ விலை ஏறும், எப்போ விக்கிறவங்க அதிகமாகறாங்களோ விலை இறங்கும். இது இவ்ளோ சிம்பிளான ஒரு விஷயம்தான்.
இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே மாதிரி படிப்படியா எல்லாத்தையும் கத்துக்க மறக்காம நம்ம நியூரல் டாரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அடுத்து நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு குழப்பம் வர்ற ஒரு விஷயம், இன்வெஸ்டிங் வெர்சஸ் ட்ரேடிங். முதலீடு பண்றதுக்கும் வர்த்தகம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அடுத்த பகுதியில சந்திப்போம்.